ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஐ would like to talk about something which is very useful for everyone. How do you get started on a big goal? நம்ம எல்லாருக்கும் தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் ஒரு பெரிய நிலைமைக்கு போகிறதுக்காக we will all have great goals. நல்ல பெரிய ப்ரொடக்டிவ் ஆள்களாக மாறுறதுக்கான கோல்ஸ் இருக்கும், ஆசைகள் இருக்கும், பேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கோல் கிட்ட நம்ம போய் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம்? அதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்குது. என்ன காரணம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி என்ன, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் நிறைய இப்போ கிட்ஸ் யூபிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலேஜ் குழந்தைங்க தான். அப்போது நான் சரி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. மெனி ஆஃப் தம் வில் டெல் மீ, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலை, காலேஜ் முடிச்சுட்டு ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், காலேஜில் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது அப்படின்பாங்க. இல்லை ஒர்க் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்பாங்க. இதெல்லாம் நம்மளோட கோல் கிட்ட நம்ம போகாமல், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நல்லா இல்லை, என்னோட சுச்சுவேஷன் நல்லா ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறது, இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். We will wholeheartedly quickly convince ourselves for this reason, என்னால் இப்போ இதை ஆரம்பிக்க முடியல, இந்த டைமில் எனக்கு இது செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட சர்க்கம்ஸ்டான்ஸ், என் கூட இருக்கிறவங்க, என்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், என்னோட அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை நம்ம சொல்லுவோம். we will never get started. இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். nobody's college life is that busy. ஈவன் ஒர்க்கு போய் வீட்டில் வேலை பார்க்குற, வீட்டு விஷயங்கள் பார்க்குறவங்களோட லைஃப் கூட அந்த அளவுக்கு பிஸி இல்லை. நான் என்னோட குழந்தைய 6 மந்த் பேபியாக இருக்கையில் வீட்டில் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய பார்த்து தான் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங். எனக்கும் டைம் நிறைய தான் இருந்தது. இதே மாதிரி எனக்கு ஒர்க் ரொம்ப ஹெக்டிக் ப்ரெஷராக இருக்குது, இல்லை எனக்கு ஸ்கூல் ப்ரெஷர், காலேஜ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்கக்கிட்டலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேசிட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, லேட்டஸ்ட் மூவி எல்லாம் பார்த்துருப்பாங்க, ஷோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யூடியூப் நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை கிரிக்கெட் மேட்ச் வந்தாங்கன்னா எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சுற்றுவாங்க, வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணம் எல்லாத்துக்கும் மிஸ் ஆகாமல் போயிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஹாவ் டைம். இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற டைமை விட கம்மி டைம் தான் நமக்கு நம்மளோட கோலுக்காக ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான சேயிங் சொல்கிறேன், பர்ஃபெக்ஷன் இஸ் தி எனிமி ஆஃப் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் நான் அடுத்த அடி கால் எடுத்து வைப்பேன்னு நினைப்போமோ அன்றைக்கி முடிஞ்சுது, அன்றைக்கி நம்ம முற்றுப்புள்ளி வச்சிட்டோம். நம்ம ஒரு காலம் பர்ஃபெக்ஷனுக்கு சேர போகிறது இல்லை. எந்த விஷயத்திலுமே எப்போவுமே we are going to be works in progress. எல்லா சிச்சுவேஷனும் பர்ஃபெக்டாக அமைஞ்சுக்கிட்டு, வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், எல்லா பேரும் நமக்கு சுற்றுமே சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு, நிறைய ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், எல்லா பக்கமும் ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ பர்ஃபெக்ஷன் இஸ் அன் illusion. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்னு. நாளை இஸ் நாட் கேரண்டீட். தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் டுமாரோ. நாளைக்கு இன்னை விட பிஸியாக இருக்கலாம், அப்படின்னு நடக்கலாம். ஸோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்பெசிஃபிக்கலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அலைன் பண்ணி வந்த பிறகு, எனக்கு கரெக்டான ஒரு தாட் அமைஞ்ச பிறகு, நல்ல ஒரு ரிசோர்ஸஸ் கிடைச்ச பிறகு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறது we are cheating ourselves. நம்மளே தான் நம்ம ஏமாத்துறோம். அப்படி ஏமாத்திக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆனஸ்டாக சொல்ல வேண்டியது, வாட் எவர் இஸ் அவர் சிச்சுவேஷன், இப்போ எப்படியோ இருக்கட்டும், நம்ம எவ்வளோ பிஸியாக இருக்கட்டும், நமக்கு என்னென்னமோ வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கட்டும், வேறு ப்ரையாரிட்டிஸ் இருக்கலாம், ஆனால் நமக்குன்னு ஒன்று தோணுதுன்னு ஒரு கோல் இருந்துச்சுன்னா, இப்போயிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து we have to start working towards it. அதுக்கு இன்னும் எல்லாத்தும் அமைஞ்சு சரியாக செட் ஆகி ஒரு பாத்திரத்தில் வச்சு God is not going to give us an opportunity. No, நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கணும், இப்போயிலிருந்து உருவாக்கணும், இன்னையிலிருந்து உருவாக்கணும். ஸோ எப்படி அது பண்ணுறது? நம்ம இப்போயிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா எப்படி பண்ணுறது? நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோல் பெருசாக ஆக நம்மளோட கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். நம்மளோட மைண்டில் we'll have such a huge idea about it, we'll think that it is so great that we can't even tackle it. இந்த டேவிட் அண்ட் கொலாயத் அந்த கதையில் சொல்லுவாங்க, கொலாயத் ரொம்ப ரொம்ப பெருசு, ஹீஸ் டூ பிக் டு ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ ரிப்ளைஸ், நோ, ஹீஸ் டூ பிக் டு மிஸ்.
அதுதான் ஆட்டிடியூடில் டிஃப்ரென்ஸ். நம்மளோட இந்த பெரிய பெரிய கோல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னாலே இதை போய் எட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, விடவே முடியாதுன்னு நம்ம திருப்பி சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளோட மென்டாலிட்டி வந்து மாற்றணும். இப்போது ஆரம்பிக்கணும். எந்த சுச்சுவேஷன் சரியில்லைனாலும் பரவாயில்ல, சுச்சுவேஷன் அப்புறம் சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஒர்க் நம்ம பண்ண வேண்டியதான். ஸோ அது எப்படி பண்ணலாம்? ஹவு டு யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் எ கோல்? நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. யூ கேன் லுக் இட் அப். நிறைய இடங்களில் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரதர் அன்யூஷுவல், அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லாத ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் சொல்கிறேன், விச் ஆர் யூஸ்ஃபுல், விச் ஹவ் ஒர்க் ஃபார் மீ, விச் மே ஒர்க் ஃபார் யூ ஆல்சோ. ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் தட் எது பெரிய கோலாக இருந்தாலும் we can never achieve something that is huge. இப்போது whenever I am faced with something that is giant, like magnitude ரொம்ப பெருசாக இருந்தீங்கன்னா, I will never try to attain that final goal. I'll always break it down, break it down. Time wise break down பண்ணிக்கிட்டு, like if you are planning to achieve it in 1 year, 1 year achieve பண்ண வேண்டியது என்ன, every month achieve பண்ண வேண்டியது என்ன, every week, every day. அப்போ நம்மளோட டே கோல்ன்றது வந்து சின்னதாக இருக்கும். நான் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளாரே இஃப் ஐ ஹாவ் டு ரைட் 5000 பேஜ் திங், அப்போது ஒரு நாளைக்கு என்ன எவ்வளோ எழுதணும், அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இதை பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு சின்னது பண்ணிக்கிட்டே கொண்டு வந்துடலாம். இஃப் யூ ஆர் டூயிங் தேட், நம்மளுக்கு அவர் மென்டல் பிளாக் ஆஃப் ஹேவிங் டு டேக்கிள் சம்திங் ஹியூஜுங்கிறது போயிடும். ஸோ வி வில் ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் அச்சீவபிள் திங்ஸ். இவ்வளோதான் இன்றைக்கி நான் பண்ண வேண்டியது, நாளைக்கு அவ்வளோதான், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் நம்ம முடிச்சு விடும்போது we are getting closer to that goal. So we will get started. Another strategy is the first step. நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய, இப்போ பண்ண வேண்டிய இந்த ஸ்டெப் should be made as small as possible. நம்மளோட இனிஷியல் டார்கெட் should be as little as possible. இப்போது நம்ம எக்ஸாமுக்கு கற்றுக்க போகும்போது ஃபைனல் எக்ஸாம்னா நிறைய ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 சப்ஜெக்டையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை யூபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா we have so many subjects எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே டிஃபிகல்ட் டாபிக் நம்ம போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் திங், the smallest, shortest, easiest thing which we already know to a certain extent, நமக்கு ரொம்ப குயிக்காக பண்ண முடியுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோல் எடுக்கணும். இருக்கிறதுலே வந்து the smallest thing should be the easiest first நம்ம டேக்கிள் பண்ணுறது. that is how motivation builds, that's how confidence builds. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக we will feel like okay, இந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம், இன்னும் இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம், அப்படி அப்படின்னு ஸ்லோலி தட் கான்ஃபிடென்ஸ் வில் ஸ்டார்ட் பில்டிங். ஃபஸ்ட்டே போய் நமக்கு இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் தேவைப்படுற சப்ஜெக்டில் டியூஷன் போயிடுச்சு ஒரு நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா we are not going to feel that inner mechanism of satisfaction. இல்லை நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வராது. to get there we have to start at the easiest thing. இப்போ நம்ம ஒரு புக் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறதா இருந்தீங்கன்னா, ஒரு நோவல் எழுதணும் அப்படின்னு உங்களோட கோலாக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் மேபி ஜஸ்ட் ஓப்பன் அ பிளாங்க் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் தான் நான் புக் எழுத போகிறோன்னு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறது. ஒரு அதுவுமே முடியலைன்னா ஒரு மெயின் கேரக்டருக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்கிறது, ஒரு லொக்கேஷன் என்னங்கிறது முடிவு பண்ணுறது, சம்திங் லைக் தட். வெரி ஸ்மால் அச்சீவபிள் கோல்ஸ். இது நம்ம பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த நாளைக்கான ஒரு ஃபர்ஸ்ட் குட்டின்னு ஸ்டெப் நம்ம எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஸ்டாக்கிங் அப் ஆன் தட். ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்டாக்கிங், ஒரு ஸ்ட்ராட்டஜி மெனி பீப்புள் வில் டெல் யூ இஸ் ஹேபிட் ஸ்டாக்கிங். இட் கம்ஸ் ஃப்ரம் தி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கில் இருந்து, ஜேம்ஸ் கிளியர் அவரோட புக்கில் இருந்து வருது. ஸோ தி ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள். நமக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹேபிட்டோடு சேர்த்து we are going to add a new habit which is something that is going to help us. For example, நம்ம டெய்லி காலையில் we are going to brush. Right after we finish brushing, we will do X. அது என்னமோ இருக்கலாம். we will அந்த ஒரு புது ஹேபிட் நம்ம உருவாக்குறதுக்காக. ஸோ whenever we are doing the existing habit, அது முடிச்ச உடனே இதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ we are stacking on to it. We don't have to find like a new space for it or a new motivation for it. ஒன்றுமே தேவையில்லை. எப்போது நம்ம பண்ண போகிற விஷயம் தான் அதோடு சேர்த்து இன்னொன்று கூட நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு we will stack on it. அப்போ habit stacking is something very useful that we can usually leverage. நம்மளோட எக்ஸிஸ்டிங் ருட்டீன் வந்து ரொம்ப பிரேக் ஆகாமல், ரொம்ப வித்தியாச பிரச்சனைகள் இல்லாமல் we will be able to stack on small new things which will all add up eventually to a large goal அப்படின்னு நம்ம கொண்டு போயிடலாம். இன்னொன்று, there is a strategy called back tracing இல்லைன்னா reverse engineering. நம்ம வந்து ஃபைனலாக இந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அதோட ஜஸ்ட் முன்னாடி எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அப்படி அப்படின்னு we have to rework it until the day we begin.
whether we are ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு மைஸ்ட்ரா இருக்கலாம் or whatever it is that you want to be, ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், அவரோட ருட்டீன் எப்படி இருக்குது, அவருடைய ஸ்கில் செட் எப்படி இருக்கும், அதை விட ஜஸ்ட் பிஃபோர் அச்சீவிங் தட் எப்படி இருக்கும், அப்படின்னு இஃப் யூ ஒர்க் பேக் you will reach a starting point and that will be your starting point. And the starting point ku vanda piragu, that is what you need to do. From there it will be easy to go on that path. You know, one more thing, நிறைய பேர் வந்து they will be afraid of making mistakes. They don't want to commit. Now ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு if I commit to this strategy and this strategy doesn't work out, என்னோட டைம் என்னோட எஃபர்ட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் நிறைய பேர் வந்து they will not start anything. நாங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருப்போம். or they will try to start something, they will go for a hard core, அதுக்காக போய்கிட்டு they will find out that it is not working out for them and then they will lose everything and they will come back. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக one of the ways in which we can do it is கொஞ்சமாக மைக்ரோ பிளானிங் பண்ணிக்கலாம். மைக்ரோ பிளானிங் இன் த சென்ஸ், ஒரு ரூட்டை நம்ம வந்து ஒரு வழி இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அப்படின்னு 10 வழி போகலான்னு இருந்ததா இருக்குது. இதில் எது சூஸ் பண்ணணும் தெரியாமல் இருந்துச்சுன்னா ட்ரை அவுட் ஆல் ஆஃப் தீஸ். இந்த 10 நாள் எடுத்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா எது நமக்கு செட் ஆகுது, எது வந்து சுத்தமாக செட் ஆகவே இல்லை, இட் இஸ் டூ டிஃபிகல்ட், நம்ம வந்து பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் போகணும். It is very important that for whatever it is the biggest goal that we are trying to achieve, we should go in the path of least resistance. Don't go to the hardest path. Go to the easiest path. We are trying to work smart here. We are not trying to work so hard and exhaust ourselves, exhaust everybody around us and finally end up with nothing. Our idea is to do it as quickly, as smartly, as easily as possible. That is the kind of life we like, right? So, அப்போ நம்ம path of least resistance என்ன, இந்த 10 ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணதில் வந்து 5 சுத்தமாக வேலைக்கு ஆகாது, நான் இந்த வழிக்கு போகவே மாட்டோம், அது வேணாம். இன்னும் இருக்கிற 5, இந்த 5மே நான் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கும்போது இதில் ஒரு 2 வந்து கொஞ்சம் கூட ஈஸியராக இருக்கிறதுல ஈஸியாக எனக்கு தெரியுது. யூ ட்ரை தோஸ். கொஞ்சம் கூட போகையில் மேபி போத் ஆஃப் them will end up being dead ends. அப்படி இருந்தால் the other 3லேருந்து you can again start. அப்போ we will not be investing too much time or too much money, too much resources into any one path. We will have so many strategies and we will find out which one works best. And maybe for alternate things, we can try alternate strategies as well. Whatever works for us. So we can find the path of least resistance, whatever is most suitable for us. நமக்கு நல்லது வந்து இன்னொருத்தருக்கு நல்லதாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி நமக்கு முன்னாடி போன ஒருத்தரோட சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கிற அதே பாத் மே நாட் பி அப்ளிகபிள் டு அஸ். நம்மளோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸுக்கு, நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸுக்கு, நம்மளோட இண்டிவிஜுவல் லிமிட்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி we should be able to find a path that resonates really well with us. நமக்கு சூட் ஆகுற மாதிரி அந்த path, that is what we are going to follow. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதே மாதிரி you can just try the various options that are available in front of you. Whatever doesn't work out, you please let it go and then go with whatever works. Easiest least resistance pathல நம்ம போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. That is one of the ways in which we can make sure that நம்மளோட overall strategy-ல பெரிய மிஸ்டேக் இருக்காம we will be able to cut our losses fairly quickly. இதெல்லாம் முடிச்சு நம்ம ஒரு கோல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா we are going to start. நம்ம எல்லாத்தும் whatever resources available-ஆக இருக்கிறத வச்சு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இருந்தீங்கன்னா one thing that will probably help us to mentally prepare ourselves is, இப்போது இன்டர்நெட் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமான ஃபோரம்ஸ், குரூப்ஸ் எல்லாமே இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. லைக் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கே கிடையாது. இஃப் யூ ஹாவ் எ கோல், இஃப் ஐ ஹாவ் எ கோல், ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகணும், ஒரு புக் எழுதணும், வாட் எவர் அவர் கோல் இஸ், ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும், வாட் எவர் நம்மளோட கோல் என்னமா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா there are so many resources which will be full of people who are doing the same thing. அப்போ நம்ம அவர்கிட்ட கற்றுக்கலாம். and when we converse with them, we'll find out that our idea is not as obscure or as out there as we imagine. It is something that is being done by people just like us, day in and day out. அப்போ நமக்கு we will get to know a lot more. நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும், நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். அண்ட் ஈவன் இஃப் நோபடி எல்ஸ் இன் அவர் ரியல் லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட இது புரிய மாட்டேங்குதுன்னா கூட இதே பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க. when you speak to them, you will feel like yes, we are understood and this is doable. அப்படின்ற ஒரு மென்டல் கிளாரிட்டி we will get it. So if you can find such groups, if you are into learning in groups, that is something that you can also explore. Anyway, the primary takeaway from this is, எது பெரிய கோலாக இருக்கட்டும்,
we need to break it down into smaller goals, find out what can be done today, make it as small as possible. எவ்வளோ டைனி கோலாக இருக்குமோ அதை வச்சு ஆரம்பிச்சிடுங்க. கீப் கோயிங். அண்ட் ஃபெயிலியர் பிளானிங். இன்பிட்வீன் நமக்கு வந்து நம்மளோட பிளான் படி போகாமல் ஒரு சில டேஸ் மிஸ் ஆகிடும், ஒரு சில டைமில் நம்மளோட மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு அன்பிளான்ட் இல்னஸ் வரலாம், அன்பிளான்ட் ட்ராவல் வரலாம், அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் வரலாம். ஃபார் வாட் எவர் ரீசன் we are not able to do whatever was planned. அப்படி வரும்போது என்ன பண்ணலாங்கிற கிளாரிட்டி we should have it in the very beginning. that will also help us that நம்ம வந்து தப்பாக ஒரு வழியில் போய் ஒரு அளவுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணிட்டா கூட டக்குன்னு ஒரு தப்பில் பட்டு போயிடுச்சுன்னா திருப்பி வர்றதுக்கு, பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஹேப்பன், தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன், தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ஒரே மோட்டிவேஷனில் போக முடியாது. ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்போது டவுன் வந்துச்சுன்னா அதிலிருந்து மீறி வெளியே வர்றது தான் முக்கியம். இல்லாமல் டவுன் எதுவுமே வராமல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே டு த 365th டே நான் வந்து ஸ்டெப் ஏறி தான் போயிட்டே இருந்தேன்றது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இஃப் நாட் இம்பாசிபிள். ஸோ இட் இஸ் ஓகே, பிளான் ஃபார் ஸ்மால் ஃபெயிலியர்ஸ் அண்ட் பிளான் டு ஒர்க் அரவுண்ட் தெம். So we will have a goal, we are moving towards it, we are making progress every single day. And இது நம்மாலே முடியும்னா keep telling ourselves every day. It doesn't matter what anybody else tells you. இது உங்களால் முடியலைன்னு யார் தான் சொன்னாலும் அவர் சொல்லி முடிச்ச பிறகு அடுத்த நிமிஷம் வந்து அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இது என்னால் முடியும் தான் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்லிட்டோம்னா அதுதான் நம்ம நம்ப போகிறோம். It doesn't matter what comes to you from anywhere. அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் டாக் ஒன்று இருக்குது, தட் கேன் நெகேட் எனி நெகட்டிவ் டாக். அண்ட் நம்மளோட செல்ஃப் டாக் ஷுட் பி ஸோ பாசிட்டிவ், ஸோ கைண்ட், ஸோ லவ்விங் தட் வி won't get discouraged. in these things பெரிய ஒரு கோல் அச்சீவ் பண்ண போகும்போது we are like kids. நம்ம வந்து ஒரு பெரிய டாஸ்க்குக்காக போக போகிறோம். ஸோ we should treat ourselves like a small child. ஒரு குழந்தையா உங்களோட குழந்தை இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தைய வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் எப்படி அதை வந்து மோட்டிவேட் பண்ணும், அது ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா அதுக்கு எப்படி சரி பண்ணி கொடுத்துடும், அது எப்படி வந்து சரி பரவாயில்லை சரி ஆகிடும் நம்ம திருப்பி ட்ரை பண்ணலான்னு எப்படி அட்வைஸ் கொடுக்கும், அதே மாதிரி வித் சேம் ஜென்டில்னஸ், வித் சேம் கைண்ட்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஹேவ் டு பி நைஸ் டு ourselves also. Until we reach that goal, treat every day as an adventure, as a journey. These are some of the biggest things we can do in life, to have a clear goal in life and to go towards it and achieve it, showing that grit and determination. These are huge things we can do in life. We have very limited time on this earth, very very limited time, and இந்த ஒரு சில 1000 நாள்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த நாட்களில் நம்ம வந்து ரொம்ப 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 பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறது எதாக இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ் ஃபார் அஸ், நமக்கு என்னென்ன பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் அது தட் இஸ் அவர் லெகசி. அது இன்னொருத்தருக்கு புரிஞ்சாலும் சரி புரியலாட்டி சரி, we will start from nothing for something and we will become something. அந்த ஜேர்னி, that is our legacy, that is what we are here for. அல்டிமேட்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசைக்கும் ஒவ்வொரு ஆசைக்கும் சின்சியராக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஒரு பேஷன் ஒரு ட்ரீம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் அப் டு யூ டு பி வெரி சின்சியர் அபவுட் இட் அண்ட் டு கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட். யூ ஓ இட் யுவர் செல்ஸ். ஸோ எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் போதும், இப்போ இருக்கிற அறிவு போதும், இப்போ இருக்கிறது எல்லாமே போதும், இதை வச்சு இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. நாளைக்கு ஒரு வருஷம் கழித்து அவர் சரியான பிறகு இவர் சரியான பிறகு இந்த சிச்சுவேஷன் நல்லான பிறகு எல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போலேருந்து ஆரம்பிக்கிறோம். நமக்கு நாளை வந்து கேரண்டீடு இல்லை, இப்போ வந்து கேரண்டீடு தான். இந்த நிமிஷம் நம்ம கையில் தான் இருக்குது, இந்த நிமிஷம் நல்லது செய்யலாம், இந்த நிமிஷம் எனக்காக நான் இந்த வேலை பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுக்க வேண்டினா அனைத்து பொறுப்பும் அனைத்து வாய்ப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தான் அதை சரியாக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ whatever your goal is, take that first step. All the best. Bye.